மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் கூடிய பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை இன்பம் கொண்டது, மெய்யன்பம் கொண்டது. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு உணர்ச்சிகள் இவை அனைத்தும், அதாவது கற்பனை, பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது எதுவும் இடம்பெறாது என்பது உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. எனவே இன்று புத்தாண்டு நல்வாழ்த்து உங்களுக்கு கூற வேண்டும் என்ற நோக்கோடு ஒரு அருமையான ஒரு இறைக்கவி நான் இயற்றியது. இறை தூண்டுதலின் பேரிலே அந்த எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்திருக்கும், எங்கும் பரவியிருக்கும், இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமாக நிறைந்திருக்கும் இறை அருளால் ஒரு இறைக்கவி நான் புனைந்திருக்கிறேன். இந்த புனைந்த இறைக்கவியை இந்த புத்தாண்டு நல்நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்வு கொள்கிறேன் நண்பர்களே. எனவே இந்த கவிதையை வாசிக்கப் போகிறேன். அதற்கு முன்னதாக இறைப்பொருள் என்பது அங்கே ஆகாச நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகாச நிலையில் இருக்கும் வரை அதனுடைய மறைபொருள் தன்மை நமக்கு தெரியவில்லை. அந்த ஆகாச நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மாறும்போது உணரும் நிலையாக மீண்டும் அது காட்சி பொருளாக நமக்கு பரிணாம வளர்ச்சி பெற்று அங்கே விரிந்து காணப்படுகிறது. அந்த விரிந்து இருக்கும் காட்சியை கொண்டுதான் இறைவனின் தன்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த இறைவன் தன்மை என்பது மறைபொருளாக இருந்தாலும் அந்த மறைபொருளாகிய இருப்பு நிலை, இயக்க நிலையாக கொண்டு நாம் வாழ்வதற்கு என்ன தேவையோ, அதை எந்த நேரத்தில் தேவையோ, எப்பொழுது தேவையோ அவ்வளவும் நமக்கு பிடித்திருக்கிறது இந்த இறைப்பொருள். நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், ஆனால் அவனுக்கு நன்றி சொல்கிறோமா என்றால் அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அனைத்தையும் வழங்கும் அந்த இறைவனுக்கு மறைபொருளாக இருந்து கொண்டு, கண்ணுக்கு தெரியாத நிலை இருந்து கொண்டு நமக்கு காட்சி பொருளாக நமக்கு வேண்டியவற்றை வேண்டிய நேரத்திலே வேண்டியதை கொடுக்கிறானே, அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த 2025 ஆண்டு முழுவதும் அனைவரும் மகிழ்ச்சியோடும், முதலிலே நோயற்ற தன்மையோடும் வாழ வேண்டும். நோய்தான் நமது மகிழ்ச்சியை தடுக்கிறது. அந்த நோய்க்கு மூல காரணம் பல காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணத்திற்கான காரணிகளை கண்டுபிடித்து அந்த காரணிகளை நாம் அழித்து நல்ல உடல் நலத்தோடும் மன வளத்தோடும் வாழ்வோம் என்று கூறி அனைவருக்கும் பொருள் வளமும் அருள் வளமும் நன்றாக இணையட்டும் என்று கூறி நிகழ்ச்சிக்கு செல்கிறேன். இன்றைய அந்த நிகழ்ச்சியிலே நாம் இங்கே காண இருப்பது நான் எழுதிய கவிதை. இதுவரை அந்த ஞானமுனிகள் எழுதிய கவிதையை வாசித்து உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். இப்பொழுது நான் ஒரு இறைக்கவி ஏற்றிருக்கிறேன் இந்த புத்தாண்டு தினத்தை ஒட்டி. எனவே இந்த கவியை கண்டு ரசிக்கும்படி உங்களை கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன். முதலில் இந்த கவியை வாசிக்கிறேன். கவியை வாசித்த பிறகு அதற்கான பொருள் ஏனென்றால் இது ஒரு சில வார்த்தைகளுக்கு பொருள் உங்களுக்கு புரியாது. எனவே அந்த பொருளையும் உங்களுக்கு விளக்கமாக கூற விரும்புகிறேன் நண்பர்களே. சரி, கவி இதோ. புல்லின் தலை மீது உதயனொளி விழும் முன்னே நுண்துளி அது கண்டு அதன் மூலம் இறை உணர்த்த வல்லான் பெருங்கோமான் இந்நிலை வரும் முன்னம் அம்பரம் அதுவேதான் பம்பரமாய் தான் சுழல தள்ளென்றும் ஆற்றல் கொண்டு தானது பாதி செல்ல சுழல் வேகம் மிக்க பக்குவத்தில் அது பெரிய கொல்லெனும் ஆற்றலோடு பூரணத்தை அது நோக்க வளையனும் நிலை கொண்டு அலையது திரள் கொள்ள காலெனும் நிலை தோன்றி சுழல் வேகம் முறைக்கேற்ப இறைக்கூத்து அது நடக்க அக்கூத்து அது தொடர மாலெனும் இவ்விரையே தேய்வாக உருமாற எழுநா எனும் பேரில் எம்மையது குணம் கொள்ள கல்வன் அவன் மீண்டும் தன்னடனம் தானாட பாய்மை நிலை அதுபோன அப்புவாக தான் மலர நில்லாதவன் நிறுத்தமின்றி அது நிகழ பூதளம் உருவாகி பல்லுயிர் உதிகான எல்லே எனும் போதில் ஞாயிறு கதிர்கற்கும் அடிகொண்டு புவிவீர்கள் ஊனுண்ண அல்கள் நிலைவரவே செங்கதிரன் இடம் மாற மாலையும் யாமமும் நிசையும் நாம் பேர் வைக்க அல்லும் எல்லும் பிணை கொண்டு வைகள் அதுவாக வைகள் கூட்டே திங்கள் ஆரோடு ஈர்ப்பெருக சொல்லும் நிலையதுவே வர்ஷரம் என்றுரைத்தார்.
வர்சரம் பிறப்பில்லை அம்பர சுழநிலையில் புவி செல்லும் அப்பாதை கதிரவனை வட்டமிடும். நமக்கான, அதாவது வட்டமிடும் நமக்கான கணக்கெதுவே வர்சரம் உதினாலே. வல்லீர்கள் உணர்வீர்கள் யார் அறிவார் அவன் கூத்தை, இக்கூத்தின் மெய்யுணர்ந்து வாழ்த்துகின்றேன் இந்நாளில். இதுதான் இந்த கவி. இந்த கவியில என்ன சொல்லியிருக்கிறேன்னா, பஞ்சபூத தத்துவத்தை அங்கே இதிலே உள்ளே புகுத்தி அந்த பஞ்சபூத தத்துவங்களின் மூலம் இந்த இறைப்பொருள் நிலைப்பொருள் எப்படி இயங்குகிறது என்பதை கூறி, இந்த வருடப்பிறப்பு என்பது நமக்குத்தானே ஒழிய இறைவனுக்கல்ல. இறைவன் அவன் காலதூர பருமனுக்கு அப்பாற்பட்டவன். அந்த காலதூர பருமனுக்கு அப்பாற்பட்ட இறைப்பொருள் எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருக்கிறது. அந்த சுழற்சி நிலையை நில்லாமல் இருப்பதால் இங்கே பஞ்சபதம் தோன்றுகிறது. பஞ்சபதத்தின் மூலம் பொருட்கள் காட்சியாக, காட்சி பொருளாக நமக்கு பரிணமிக்கிறது. அந்த காட்சி பொருள் நமக்கு தேவையான நிலையை உருவாக்குகிறது. உணவாக, நீராக, சுவாசிக்கும் காற்றாக, நெருப்பாக, நாம் வாழும் புவியாக என்று பல நிலைகளே இங்கே காட்சி பொருளாக கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு பொருளிலேயும் இறைப்பொருள் ஒளிந்து கொண்டிருக்கிறது மறைப்பொருளாக. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையை உணர்ந்து கொண்டால் இறைஞான தெளிவு எளிதாக கிட்டுவிடும். இறைஞான தெளிவு கிட்டுவிட்டால் எல்லாமே இறைப்பொருள் என்ற நிலை உருவாகிவிடும். எல்லாமே இறைப்பொருள் என்ற நிலை உருவாக்கும் போது அங்கு அன்புகரனை இறக்கம் பிறக்கும். அன்புகரனை இறக்கம் பிறக்கும் போது நமது உடல், மனம், உயிர் அனைத்துமே நல்ல நிலையிலே செல்லும். நல்ல நிலை செல்லும் பொழுது நம் வாழ்க்கை மலரும். வாழ்க்கை மலர்ந்து நன்றாக இருக்கும்போது நமது உடலாகிய தேகம் நீடித்து நீண்ட புகழோடு வாழ்வோம் என்பதுதான் இந்த கவியினுடைய உட்பொருள் நோக்கம். அந்த நோக்கத்தை கொண்டு எழுதப்பட்டதுதான் இந்த கவி. இந்த கவியின் சாரத்தை சுருக்கமாக சொன்னேன். இப்பொழுது விளக்கத்தை காண இருக்கிறோம். இப்பொழுது விளக்கம். புல்லின் தலை மீது உதயன் ஒளி விழும் முன்னே. புல் என்பது இந்த புவியில முதல் உயிராக கூறப்படுகிறது. புல்லாய் பூடாய் என்ற கவி உங்களுக்கு நினைவுக்கு வரும் நண்பர்களே. எனவே புல் என்ற அந்த ஓரறிவு படைத்த அந்த தாவரம், அந்த உயிரி, அந்த உயிரின் மீது பனித்துளி விழுகிறது. பனித்துளி விழும்போது அந்த பனித்துளி எப்படி மாறுகிறது நீராக என்பது என்னுடைய அந்த இறைக்காட்சி மூலம் நான் உணர்ந்த போது என்னவெல்லாம் பஞ்சபூத தத்துவங்கள் மாறுகிறது என்பதாக கூறுகிறேன். அந்த தலை மீது பனித்துளி, புல் மீது பனித்துளி இருக்கிறது. உதயன் என்பது சூரியன். அந்த சூரியன் ஒளி பட்டு விட்டால் பனித்துளி காய்ந்துவிடும். அந்த காய்வதற்கு முன்னே நான் அதை பார்த்து விட்டு அந்த இறை நிலையை உணர்ந்தேன். உணர்ந்த பொழுது எனக்குள் ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்வி, நுண்துளி எது? நுண்துளி என்றால் இந்த பனித்துளி. அதை கண்டு அதன் மூலம் இறை உணர்த்த என்றால், அந்த பனித்துளி மூலம் இறை அறிவு எனக்கு உணர்த்தப்பட்டது. அந்த இறை அறிவு உணர்த்தும் போது பஞ்சபூத தத்துவங்கள் என்னுள்ளே அகப்பட்டது. அந்த தத்துவம் அகப்படும் போது என்ன நடக்கிறது என்றால், வல்லான் பெருங்கோமான் இந்நிலை வரும் முன்னே, இந்த நீர்த்துளியாக வரும் முன்னே என்னவாக இருந்தால் எப்படி நீராக மாறினான் என்பது உதாரணத்திற்காக இந்நீரை மட்டும் எடுத்துக்கொண்டேன். அது பஞ்சபூத தத்துவங்களாக மாறிக்கொண்டிருந்தால் நீரை மட்டும் இங்கே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அம்பரம் அதுவேதான் பம்பரமாய் தான் சுழல. அம்பரம் என்கின்ற ஆகாச நிலை, பம்பரம் என்பது சுழல் நிலை. அந்த சுழல்நிலையை சுற்றி கொண்டே இருக்கிறது. அந்த சுற்றி கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு ஆற்றல் பிறக்கிறது. அந்த ஆற்றல் மூலம் இந்த அம்பரம் என்று சொல்லக்கூடிய ஆகாச நிலை பல்வேறு பரிணாம நிலைகளை நிலையடைந்து அது தன்னுடைய பரிமாணங்களை காட்டுகிறது என்பதாக இங்கே நான் கூறுகிறேன். தள்ளெனும் ஆற்றல் கொண்டு தானது பாதை செல்ல. அதாவது ஒவ்வொரு அணுவிற்கும் தள்ளும் ஆற்றலும் இருக்கிறது, கொல்லும் ஆற்றலும் இருக்கிறது. அதாவது தள்ளும் விசை, கொல்லும் விசை. இந்த விசை என்பது எப்படி ஏற்படுகிறது என்றால், இருப்பு பொருளாக இருந்து கொண்ட இறைவன் தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலாக இயக்கமாக மாறுகிறான். மாறும்போது அனைத்து பக்கங்களிலும் அந்த ஆற்றல், ஒவ்வொரு அணுக்கள் நிரம்பியிருக்கிற இந்த பிரபஞ்சத்திலே ஒவ்வொரு அணுவும் தள்ளும் காற்றலும் கொண்டிருக்கிறது, கொல்லும் ஆற்றலும் கொண்டிருக்கிறது. அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவியல் நிலை, அந்த இரண்டும் சேர்ந்து ஒவ்வொன்றையும் தள்ளிக்கொண்டும்
ஒன்றை ஒன்றும் அட்ராக்ஷன் ரிப்பல்ஸ் என்ற நிலையிலே அது இயங்கிக் கொண்டிருக்கிறது, இயக்க நிலையாக மாறும்போது. எனவே அது கூட்டமைப்பாக மாறும்போது ஒட்டுமொத்த அமைப்பாக அது பெரும் கவர்ச்சி நிலையாகவும் தள்ளும் நிலையாக, அதாவது கவர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிலையும் அது தள்ளும் நிலை என்று சொல்லக்கூடிய தள்ளி நிற்கும் நிலையையும் ஏற்படுத்திக் கொள்கிறது. இதுதான் தள்ளும் இசை கொள்ளும் இசை. உதாரணமாக இந்த பூமியையும் நாம் வாழும் பூமியின் சந்திரனும் எடுத்துக்கொள்வோம். சந்திரனுக்கு தள்ளுமிசை கொள்ளுமிசை இருக்கிறது, பூமிக்கும் தள்ளுமிசை கொள்ளுமிசை இருக்கிறது. இந்த தள்ளுமிசை கொள்ளுமிசை வேறுபாடு எவ்வளவு பூமிக்கு இருக்கிறதோ அதுபோல கொள்ளுமிசை தள்ளுமிசை சந்திரனுக்கும் இருக்கிறது. இரண்டையும் எது கூடுதலாக இருக்கிறது? இந்த தள்ளுமிசை கொள்ளுமிசை அதனுடைய 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 மொத்தத்தவை தள்ளுமிசையாகவோ அல்லது கொள்ளுமிசையாக இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல சந்திரனையும் எடுத்துக்கொள்வோம். இரண்டுக்கும் ஏற்படக்கூடிய தள்ளுமிசை கொள்ளுமிசையின் வித்தியாசம்தான் அந்த தூரத்தின் அளவு. உதாரணமாக 2,30,000 மைல் இருக்கிறது சந்திரன் என்றால் அதுதான் அங்கே தள்ளுமிசை கொள்ளுமிசையின் அந்த மாறுபாடு என்று சொல்லக்கூடிய நிலை. எனவே ஒன்றை ஒன்று நோக்கி வருகிறது, ஆனால் வர முடியவில்லை. ஏனென்றால் அங்கே தள்ளுமிசை தடுக்கிறது, கொள்ளுமிசை இருந்தாலும் தள்ளுமிசை தடுக்கிறது. எனவே தள்ளுமிசை இங்கே அதிகமாக இருக்கிறது. தள்ளுமிசை அதிகமாக இருப்பதால் அந்த கொள்ளுமிசை நிலை குறைந்து விடுகிறது. கொள்ளுமிசை குறைவதனாலே அது அந்த பூமி மீது மோதாமல் ஒன்றை ஒன்று சுழன்று கொண்டு இருக்கிறது. இது போல்தான் ஒவ்வொரு அந்த கோளும் சுழன்று கொண்டே இருக்கிறது. பூமி சூரியனை சுற்றுகிறது, சூரியனை பல கோள்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிலை தள்ளும் நிலை கொள்ளும் நிலை அடிப்படையாக கொண்டதுதான். அதற்கான விரிவிலக்கம் தான் தள்ளனும் ஆற்றல் கொண்டு தானது பாதை செல்ல சுழல் வேகம் மிக்க மிக்க பக்குவத்தில் அது விரிய கொல்லனும் ஆற்றலோட பூரணத்தை அது நோக்க. சரியா? இதுவரைக்கும் அந்த விளக்கம் தான் தள்ளும் ஆற்றல் கொள்ளும் ஆற்றல். அடுத்த வரியில சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்? பழையனும் நிலை கொண்டு அலையது நிலை திரள் கொள்ள. அதாவது இந்த இரையாற்றல் இருக்குது, அது வளைந்து வளைந்துதான் செல்கிறது. அணு எப்படி இருக்கு? வளைந்து உருண்டையாக இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு. அது போலதான் ஒவ்வொரு அணுவும் வளைந்து இருப்பதால் இறைப்பொருள் வளைந்தே இருக்கிறது, வளைந்து இருந்த வட்டமாக இருக்கிறது. அந்த வட்டனில் இருந்து கொண்டு கூட்டாக இயங்குகிறது. மூலகங்கள் எப்படி அமைகிறதோ அதற்கு ஏற்றவாறு இந்த காட்சி பொருள் நமக்கு தெரிகிறது. நீரிலே என்ன இருக்கிறது? ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கிறது. அது போல இது உதாரணத்துக்கு சொன்னேன். இது போல ரெண்டு அணுக்கள் இணைகிறது, ஆக்சிஜன் இணைகிறது, ஆக்சிஜன் இருக்கிறது, ஹைட்ரஜன் இருக்கிறது. இரண்டும் அந்த அணுக்கூட்டு H2O, ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு இணையும் போது அது நீராக மாறுகிறது. இது போலத்தான் ஒவ்வொரு நிலையும் இங்கே ஏற்படுகிறது இந்த பிரபஞ்சத்திலே. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அலையாக நிலை இருக்கிறது. அலை என்பதுதான் அலை இயக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட், தனியாக நம்ம பார்த்துக் கொள்ளலாம். எனவே அலையாகத்தான் இருந்து கொண்டு இந்த இயக்க ஒழுங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. கால் எனும் நிலை தோன்றி சுழல் வேகம் முறைக்கேற்ப. இப்போ அந்த அம்பரம் என்று சொல்லக்கூடிய ஆகாச பொருள், கால் என்று சொல்லக்கூடிய முதல் நிலை, அதாவது அம்பரத்திலிருந்து முதல்நிலை இறைநிலை ஆகிய ஆகாச நிலைதான் அடுத்த நிலையாக மாறுகிறது. கால் என்பது காற்று, அந்த காற்றாக மாறுகிறது. காற்றாக மாறி சுழல் வேகம் முறைக்கேற்ப அதனுடைய சுழற்சி, அதனுடைய கூட்டத்தன்மை அதற்கு ஏற்ப மாறுகிறது, அடுத்த நிலைக்கு மாறுகிறது. என்ன நடக்கிறது? இறைக்கூத்து அது நடக்க, அக்கூத்து அது தொடர. அந்த இறைக்கூத்து என்பது சுழற்சியை பற்றி கூறுகிறேன். ஏன்னா இறைக்கூத்து என்பது நடனம். அதாவது வெளியில் நடக்கக்கூடிய நடனம் அனைத்தும் அந்த பொருளாக விளங்குகிறது. அகத்திலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் நடனம் நமக்கு உடலை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அண்டத்திலே காற்றாக இருந்து கொண்டிருக்கும் நிலை அடுத்த நிலைக்கு மாறுகிறது. சுழல் வேகத்தின் அடிப்படையிலே, மூலக அடிப்படையிலே அங்கே மாறுகிறது. மாறும்போது என்ன சுழல் வேகம் முறைக்கேற்ப, அந்த சுழல் வேகம் எப்படி இயங்குகிறது அதற்கேற்ப மால் எனும் இவ்வரையே தேய்வாக உருமாற. அந்த மால் என்பது காற்றுதான். அந்த காற்றுதான் தேயு என்கின்ற அந்த நெருப்பாக மாறுகிறது. சரியா? அப்பு என்பது நீர், தேயு என்பது நெருப்பு, வாயு என்பது காற்று. சரியா? இந்த தேயு எனும் அந்த நெருப்பாக மாறுகிறது. அந்த நெருப்பாக மாறும்போது எழுநா எனும் பேரில் வெம்மையது குணம் கொள்ள. எழுநா என்பது தீ என்கின்ற பெயர் கொண்டு வெம்மை என்பது அதன் குணம். வெம்மை என்பது கிரகிக்கக்கூடியது, சுட்டரிக்கக்கூடியது. எனவே அது குணமாக இருக்கிறது.
அது அந்த வெம்மையாக குணம் கொண்டு கல்வன் அவன் மீண்டு தன்னடனம் தானாட. கல்வன் என்பதை இறைவனை குறிக்கிறேன். இறைவன் மீண்டும் நடனமாடத் தொடங்குகிறான். அடுத்த பரிமாணத்திற்கு செல்கிறான் பரிணாம வளர்ச்சி மூலம். எனவே அடுத்த நிலைக்கு செல்லும் போது பாய்மை நிலை அது போன அப்புவாக தான் மலர. அப்பு என்பது நீர்நிலை, பாய்மம் என்பது பாய்ந்து ஓடக்கூடியது. அடுத்தது அந்த நெருப்பு என்பது நீராக மாறுகிறது. நீராக மாறி அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. நமக்கு நாம் உயிர் வாழ்வதற்கு நீரும் அவசியம் என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த வரியிலே நில்லாதவன் நிறுத்தம் நிறுத்தமின்றி அது நிகழ. நில்லாதவன் நிறுத்தம் என்றால் நிறுத்தம் என்பது இங்கே நடனம். அந்த நடனம் என்பது கூத்து என்பது அந்த மூலகங்கள் இணையும் நிலை. அந்த மூலகங்கள் இணையும் நிலையிலே நிற்காமல் மீண்டும் அது சுழல்கிறது. சுழன்று இயங்கும் போது நிறுத்தம் என்பது நடனம் என்று சொன்னேன். அடுத்த வரி நிறுத்தம் என்பது அது நிறுத்தாமல் ஓய்வில்லாமல் அது சென்று கொண்டிருக்கிறது. அது நடனம் என்பது நிற்கவே இல்லை, நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அது நிகழ என்றால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பூதளம் உருவாகி பல்லுயிர் உதிகான. பூதளம் என்பது நாம் வாழும் பூமி. நீரானது புவியாக கெட்டி பொருளாக மாறுகிறது. காட்சி பொருள் தான் கெட்டி பொருள். பூமியை சிதைத்தால் ஒன்றுமே இருக்காது, அது ஆகாயமாக மாறிவிடும். நீரும் அப்படித்தான், நெருப்பும் அப்படித்தான். நீரை காய்ச்சினால் ஆவியாகிவிடும். நெருப்பும் ஒரு நிலையிலே அந்த இறைவனுடைய ஆகாசமாக மாறிவிடும். எனவே இந்த நிலைதான் பூமி நிலை. பூமி என்பது கெட்டி பொருளாக மாறுகிறது பூதளம் என்று. அங்கே பல் உயிர்கள் தோன்றுகிறது. பல்லுயிர் என்பது புல் முதல் அங்கே நாம் மனிதன் வரை என்று சொல்லக்கூடிய அந்த பரிணாம வளர்ச்சியில் உச்சக்கட்ட உயிராகிய நாம் மனித உயிர். அந்த மனித உயிர் வரை தோன்றி இருக்கிறது. அதுதான் பல்லுயிர். உதிகான. உதி என்பது இங்கே தோற்றம் என்று பொருள். எல்லே எனும் போதில் ஞாயிறு கதிர் கற்க. எல்லை என்றால் பகல் பொழுதிலே சூரியன் வருகிறது. சூரியன் கதிர் கற்க என்றால் அந்த சூரிய ஒளி நமக்கு வழங்கப்படுகிறது. கதிர் கற்கும் அடி கொண்டு கதிர் கக்குகிறது. எதை? ஒளியை கக்குகிறது. அந்த ஒளி மூலம்தான் இந்த உயிர்கள் வாழ்வதற்கு உணவு கிடைக்கிறது. அந்த சூரிய ஒளி இல்லை என்றால் உணவு என்பது அற்றுவிடும். பஞ்சபூத தத்துவங்களிலே இந்த சூரிய ஒளி மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஒளி மட்டுமல்ல, மற்ற நீரும் தேவை, மண்ணும் தேவை. அனைத்தும் இணையும் போது நமக்கு உணவாக உயிராக இங்கே பரிணாமம் அடைகிறது. பரிமாணம் தெரிகிறது. சரியா? எனவே எல்லை எனும் போதில் ஞாயிறு கதிர்கற்க. கதிர்க்கும் அரி கொண்டு, அரி என்றால் ஒளி. புவி உயிர்கள் ஊன் என்பது உணவு. அல்கள் நிலைவரவே செங்கதிரன் இடமாறு. அல்கள் என்பது இரவு. அந்த இரவு நிலை வரும்போது செங்கதிரன் என்றால் சூரிய ஒளி மறைந்து விடுகிறது. மறையும் போது மறைய தொடங்கும் போது என்ன சொல்கிறோம்? மாலையும் யாமமும் நிசியும் நாம் பேர் வைக்க. அதாவது மாலை என்று சொல்லுகிறோம், நிசி என்று சொல்லுகிறோம், யாமம் என்று சொல்லுகிறோம். இது நாம் வைத்த பெயர். எனவே அந்த இறைவன் அங்கே சுழன்று கொண்டு இரவாக மாறுகிறது. அல்கள் நிலைவரவே செங்கதிரன் இடம் மாற. மாலையும் யாமமும் நிசியும் நாம் பேர் வைக்க. அல்லும் எல்லும் பிணை கொண்டு வைகள் அதுவாக. அல்லும் எல்லும், அல் என்பது அங்கே பகல், எல் என்பது இரவு. இந்த இரண்டும் இணைந்து ஒரு 24 மணி நேரமாக மாறுகிறது. 24 மணி நேரத்திற்கு நாம் என்ன குறிப்பிடுகிறோம்? வைகள் என்று சொல்கிறோம். வைகள் என்பது இங்கே நாள் பொழுதை குறிக்கிறது. அந்த வைகள் தான் இங்கே நாளாக நாம் வைத்த பெயர். வைகள் கூட்டே திங்கள். வைகளுடைய கூட்டு. வைகள் 30, 28 அல்லது 31 என்று நாம் கூட்டு பொருளாக வைத்துக் கொண்டு அதை திங்கள் என்று சொல்லக்கூடிய மாதமாக வைத்துக் கொள்கிறோம். திங்கள் அடுத்த வரையில் என்ன சொல்கிறேன்? திங்கள் ஆறோடு ஈர்ப்பிறக. இந்த திங்கள் 6 6 2 12 திங்கள் கொண்டதுதான் ஒரு வருடமாக மாறுகிறது. அந்த வருடத்திற்கு பெயர் தான் வர்ஷரம் என்று தமிழில் இருக்கிறது. வர்ஷரம் என்பது வருடம். அந்த வருடம் தான் இங்கே சொல்லப்படுகிறது. சொல்லும் நிலையதையே, அதாவது 12 மாதங்கள் வர்ஷரம் என்று சொல்லக்கூடிய வருடம் ஒரு வருடம் ஆகிறது என்று உரைத்தார் என்றால் நாம் சொல்லுகிறோம். வர்ஷரம் பிறப்பில்லை அம்பரம் சூழ்நிலையில். அந்த பஞ்சபூத தத்துவத்திலே முதல் தத்துவமாகிய அந்த அழியா நிலை கொண்ட கற்பகமாகிய அந்த வான்பொருளாகிய அம்பரம், அதற்கு அழிவில்லை, அதன் சுழற்சியிலே மாற்றமில்லை. அது சுழன்று கொண்டே இருக்கிறது. ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது ஒழிய ஒரு பொருளையும் அது அழிக்கவில்லை. அழிக்காமல்
இப்பொழுது நம்ம உடனே எடுத்துக்கொண்டால் நம்ம பௌதிக உடல் அழிந்து விடுகிறது, அழிந்து மண்ணுக்கு செல்லுகிறது. மண்ணுக்கு சென்றால் கூட அது மீண்டும் என்ன நடக்கிறது, தாவரமாக உயிராக இந்த மண்ணுக்கு உரமாக மாறுகிறது. மாறும் அல்லது அந்த எரிக்கப்படும் போது இது காற்றிலே கலந்து விண்ணோடு இணைகிறது. விண் மீண்டும் சுழல்கிறது. சுழலும் போது அங்கே மீண்டும் 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 டிரான்ஸ்பர்மேஷன் என்று சொல்லக்கூடிய மாற்றம் தான் இருந்து கொண்டிருக்கிறதுடைய ஒன்றும் அழிக்கப்படுவது இல்லை என்கின்ற ஞான தத்துவத்தை, ஞான அறிவை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. எனவே எந்த பொருளும் அழிக்க முடியாதது. எனவே அழிக்க முடியாத இறைப்பொருளாகிய அம்பரம் இந்த உடலை இருந்து கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கிறது இறைப்பொருளாக. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். வச்சரம் பிறப்பில்லை அம்பர சூழ்நிலையில் அந்த அந்த அம்பரம் என்ற நிலையுள்ள அந்த ஆகாச நிலைக்கு அதற்கு வருடப்பிறப்பு எதுவும் கிடையாது. நமக்குத்தான் வருடப்பிறப்பு. நாம் வைத்துக் கொண்ட பெயர் தான் வருடப்பிறப்பு. என்ன நடக்கிறது என்றால், வச்சரம் பிறப்பில்லை அம்பர சூழ்நிலையில் அது இந்த இரவுகள் தோன்றுவதும் வருடம் தோன்றுவதும் எதை அடிப்படையாக கொண்டது என்றால், புவி செல்லும் அப்பாதை கதிரவனை வட்டமிடும். அந்த புவி பாதை இருக்கிறது அல்லவா, கதிரவன் என்பது சூரியனை மையமாக வைத்து இந்த புவி சுற்றி கொண்டிருக்கிறது. சுற்றி கொண்டிருக்கும் போது இரவுகள் தோன்றுகிறது. இரவுகள் தோன்றும் போது நாளாக மாறுகிறது. நாள் திங்களாகிறது. திங்கள் வருடமாகிறது. வருடம் ஒரு முறை நாம் அதை கணக்கு வைத்துக் கொள்கிறோம். நம் கணக்கு தான் அந்த ஒழிய இறை கணக்கு அது அல்ல. இறைவனுக்கு எல்லா நாளும் எல்லா பொழுதும் ஒன்றுதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த சூரியன் இடம் மாறுகிறது, அதனால் இரவு பகல் தோன்றுகிறது, அவ்வளவுதான். இரவுகள் என்பது தனியாக கிடையாது நண்பர்களே. நமக்கான கணக்கு இதுவே வர்ஷரம் உதினாலே. இதுதான் அந்த வருடப்பிறப்பு என்று சொல்லுகிறோம். வள்ளியர்கள் உணவீர்கள் யார் அறிவார் அவன் குத்தை அந்த இறைநடன குத்தை உணர்ந்து கொண்டு அவனுடைய அந்த அம்பரம் என்கின்ற ஆகாச நிலை தோற்றத்தை உணர்ந்து கொண்டு அதிலிருந்து பஞ்சபத தத்துவத்தை உணர்ந்து கொண்டோமையானால் இந்த வருடப்பிறப்பு என்பது இறை தத்துவம். அந்த இறை தத்துவத்தின் அடிப்படையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் வைத்த பெயர் தான் அது. இறைவனுக்கு வருடம் என்று கிடையாது. அந்த கால தூர பருமனுக்கு அப்பாற்பட்ட இறைநிலை எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, தடை இல்லாமல். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இக்குத்தின் மைய உணர்ந்து வாழ்த்துகின்றேன் என்னாலில். இந்த இறை குத்தின் நிலை உணர்ந்து கொண்டேன். ஆகாசம் என்ற நிலைதான் இங்கே சுற்றி தெரிந்து கொண்டு எரிபொருளாக நிலைப்பொருளாக இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயக்கி வருகிறது. அதை உணர்ந்து கொள்வோம். அண்டத்திலே இருந்து கொண்டு அண்ட ரகசியமாகவும், பிண்டத்திலே இருந்து கொண்டு பிண்ட ரகசியமாகவும் இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இயங்கு பொருளாக இருக்கக்கூடிய ஈர்ப்பு பொருளை வணங்குவோம், வாழ்த்துவோம், மகிழ்வோம். அனைவரும் நோயின்றி வாழ்வோம், நல்ல செல்வ செழிப்போடு வாழ்வோம் என்று கூறி, அனைத்து செல்வங்களையும் பெறுவோம் என்று கூறி, மீண்டும் இந்த 2025 நல்ல ஆண்டாக அனைவருக்கும் அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.